திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு இளங்கோவன். வணக்கங்க. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தற்போது அவர் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கிறார். அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக வரவேற்கிறதா? கட்டாயமாக ஒரு தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பது நம் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அவர் இங்கே சில காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் அங்கே சிறப்பாக தமிழர்களுக்காக பணியாற்றியவர். அந்த வகையிலே அவர் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே பிறகு ஆளுநராக அவர் சில மாநிலங்களில் பொறுப்பேற்ற நிலையில் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது என்பது வரவேற்புக்குரிய ஒன்று. ஒரு தமிழர் வருகிறார் என்கிற பெருமை எங்கள் எல்லோருக்கும் உண்டு. திரு டி.கே.எஸ். இளங்கோவன், பாரத பிரதமருடைய பார்வை தற்போது தமிழகத்தின் மேல அடிக்கடி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலே தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் அந்த பின்னணியிலே அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் பெருமையாக சொல்லி அதன் மூலம் தமிழர்களின் மனங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இங்கே மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. மக்களின் நன்மைக்காக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் அது நல்லாட்சி நடத்துகிறோம் என்ற காரணத்தினால் மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருப்பினும் ஒரு தமிழர் குடியரசு துணைத் தலைவராக வருவது என்பதும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். ஒருவேளை அவர்கள் இதை மனதில் வைத்து செய்தாலும் லாபம் தமிழர்களுக்குத்தான். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். நன்றி திரு டி.கே.எஸ். இளங்கோவன், தொலைபேசி வாயில இணைந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.